உலக நாடுகள் இன்றைய தினத்தை அகதிகள் தினமாக ஆண்டுதோறும் அனுஷ்டித்து வருகின்றது. ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனத்தினால் மேற்கொள்ளப்பட்ட பிரகடனத்தின் அடிப்படையில் சர்வதேச அகதிகள் தினம் அனுஷ்டிக்கப்படுகின்றது. உலக அரங்கில் பல்வேறுபட்ட காரணங்களினால் தமது சொந்த இடங்களை விட்டு வெளியேறி வேறு பகுதிகளில் தஞ்சம் புகுந்து வாழ்ந்து வரும் மக்களை அகதிகளாக ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனம் வரைவிலக்கணப்படுத்தியுள்ளது. அந்த வகையில் இயற்கை அனர்த்தம், போர் காரணமாக லட்சக்கணக்கான மக்கள் சர்வதேச அளவில் இடம்பெயர்ந்து வாழ்ந்து வருகின்றனர். ஆபிரிக்க நாடுகளில் நிலவும் உள்நாட்டு யுத்தம் காரணமாக பல மில்லியன் மக்கள் அயல் நாடுகளில் அகதிகளாக உள்ளனர். மேலும் காலநிலை மாற்றங்களினாலும் ஆபிரிக்க மற்றும் மத்திய கிழக்கு மக்கள் இடம்பெயர்ந்துள்ளனர். இலங்கையில் ஏற்பட்டிருந்த உள்நாட்டு யுத்தம் காரணமாக உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் பல்லாயிரக்கணக்கான தமிழ் மக்கள் அகதிகளாக வாழ்ந்து வருகின்றனர். குறிப்பாக ஐரோப்பா, ஆஸ்திரேலியா, கனடா, அமெரிக்கா போன்ற நாடுகளில் தமிழ் மக்கள் புலம்பெயர்ந்து வாழ்ந்து வருகின்றனர். 1983 ஆண்டின் பின்னர் வடக்கில் ஏற்பட்ட ஆயுத மோதல் காரணமாக 3 லட்சத்திற்கும் அதிகமான ஈழத் தமிழர்கள் அகதிகளாக இந்தியாவின் தமிழகத்தில் தஞ்சம் புகுந்திருந்த நிலையில் யுத்த முடிவினை அடுத்து பலர் நாடு திரும்பியுள்ள நிலையில் ஏனையோர் தாயகம் திரும்புவதற்காய் அங்கலாய்த்துக் கொண்டிருக்கின்றனர். உள்நாட்டில் குறிப்பாக 1990 ஆண்டு பகுதியில் யாழ்ப்பாணம் வலிகாமம் வடக்கு பகுதியில் இருந்து வெளியேற்றப்பட்ட மக்கள் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு நல்லிணக்கம் குறித்து பேசி வரும் நிலையிலும் இன்னமும் பூரணமாக குடியேற்றப்படவில்லை என்பது வேதனையான விடயமே. அகதிகள் குறித்து சர்வதேச செஞ்சிலுவை சங்கம், ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனத்தின் அகதிகளுக்கான உயர்ஸ்தானிகர் ஆணையம் என்பன செயற்பட்டு வருகின்றன. இடம்பெயர்ந்த மக்களுக்கான உணவு, சுகாதாரம், மீள்குடியேற்றம் தொடர்பில் இவை ஒத்துழைப்புகளை வழங்கி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.